முதலமைச்சர் விஜய் பிறந்தநாள் விழாவில் ரேஷன் அரிசி விநியோகித்த விவகாரம் பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் விவரங்களை விளக்குவதற்காக இடைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக் விவரங்கள். வணக்கம் ரிதி. தமிழக முதல்வர் விஜயின் பிறந்தநாளை ஒட்டி கடந்த வாரம் மேற்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டி தலைமையில் பொதுமக்களுக்கு 1000 நபர்களுக்கு அரிசி வழங்கும் விழா நடத்தப்பட்டது. இந்த அரிசி வழங்கும் விழாவில் பொதுமக்களுக்கு ரேஷன் அரிசியை கொடுத்ததாக ஒரு புகார் இருந்தது. ஏனென்றால் தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அரிசியை படம் எடுத்து இணையதளத்தில் வெளியிட்டனர். அந்த வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் வைரலான நிலையில் தற்போது இது குறித்து நேற்று தினம் கூட அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறையிருக்கும் நாளன்று தொடர்ந்து அதற்குரிய மனு கொடுத்தார். ஏனென்றால் ரேஷன் கடையில் தங்களுக்கு வரக்கூடிய இலவச அரிசியை தற்போது தங்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்குவதாக கூறி தற்போது மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டி அவர்கள் தங்களுக்கு இந்த ரேஷன் அரிசியை கொடுத்துள்ளதாகவும் அது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த மனுவில் கொடுத்திருந்தனர். இந்த மனு மீதான அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் கூறிய நிலையில் தற்போது அரசியல் கட்சியை சேர்ந்த அமமுக தலைவர் டிடிவி தினகரன் மற்றும் நயனா நாகேந்திரன் ஆகியோர் தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய அரிசிகளை ரேஷன் அரிசி தற்போது நலத்திட்ட உதவி வழங்குவதாக கூறி மோசடி செய்துள்ளனர் என்பது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தொடர்ந்து அரசியல் கட்சி சேர்ந்த பிரமுகர்கள் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.